கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எப்பொழுதும் போல் ஒரு அருமையான ஒரு குழம்பு தான் சமைக்க போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு குழம்பு. ஸோ நண்டு குழம்பு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் நண்டு க்ளீன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வடவம் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடலாம். நண்டு வறுவலும் உண்டா? நண்டு குழம்பு மட்டுமா? இப்போதைக்கு நண்டு குழம்பு மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நண்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு வேளை நண்டு வறுவல் செய்யலாமா என்னன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கே ஒரு லைக் போட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு முருங்கைக்காய், கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரைஸ். இந்த நண்டு குழம்புல நம்ம முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 வெஜிடபிளுமே போட்டு ஒரு அட்டகாசமான நண்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம். அதில் மிளகாய் தூள், உப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்து வச்சுருக்குறோம். அதை அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஓகே பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு கத்தரிக்காய், உருளைக்கிழங்குலாம். இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க ஐஸ். வாங்க இப்போ நம்ம 2 முட்டை எப்பொழுதும் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி 2 முட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு முடியெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். வாங்க இப்போ நம்ம போயிட்டு நம்ம நண்டை க்ளீன் பண்ணிடலாம். நண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். பாருங்கள், இந்த நண்டு பேர் என்ன? செங்கா நண்டு, கழி நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த நண்டு 100 ரூபாய்க்கு வாங்கின நண்டு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, சாம்பார் இப்படி தான் வச்சுருந்தோம். ஸோ ஒரு 4 நாள் கழித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி ஏதாவது நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நண்டு வாங்கினோம் கைஸ். எல்லா நண்டுமே பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்குது. அதனால் பாருங்கள், அது அப்படியே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக காமிச்சிட்றேன். பாருங்கள், ஒன்றோட ஒன்று இப்படியே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், உயிரோடு இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓடுலாம் யூஸ் பண்ணுறது இருந்தால் காமிங்க. பாருங்கள், ஓடு யூஸ் பண்ணுறது தான். நண்டு க்ளீன் பண்ணும்போது அந்த 3 இது மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். இதோ இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணக்கூடாது. அந்த சைடில் ஒரு கால் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை க்ளீன் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு நண்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. என்ன ஒன்று, இந்த நண்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம கை அந்த கொடுக்கில் மாட்டிடுச்சுன்னா கொடுக்கு அது கடிச்சிடும். பாருங்கள், கொடுக்க ஈஸியாக நம்ம போட்டாரலாம். பாருங்கள் கைஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் தான். பாருங்கள், ஓட்டு பாருங்கள், ஓடு எல்லாமே நல்ல ஓடாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பாருங்கள், 2 நண்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், கொடுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் கைஸ், இது கொஞ்சம் பெரிய நண்டு இது. பாருங்கள். ஓகே, கொடுக்க போட்டுட்டு அந்த நண்டை மட்டும் காமி, கொடுக்க காமி. பாருங்கள், கொடுக்கும் பெரிய கொடுக்கு தான். ஓகே,
இந்த நண்டு வலிக்கும் காமி பாருங்கள் காய்ஸ், ஒரு சூப்பர் நண்டு இது. 2-3 நண்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், இது ஒரு நண்டு. ஓகே, பேர் என்ன சொன்னேன்? தேங்காய் நண்டா? பாருங்கள் காய்ஸ், இந்த நண்டு வந்து கொஞ்சம் வந்து கன்சீவாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே காமி, அந்த கன்சீவாக இருக்கிறத அப்படியே காமியா பாருங்கள் காய்ஸ். அப்படி காமி. இந்த நண்டு வந்து கன்ஃபார்ம் வந்து கன்சீவாக இருக்குது பாருங்கள். ஓகே, சரி. இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது குஞ்சுங்க தானே. ஓகே, க்ளீன் பண்ண. கல் நண்டுன்னு சொல்ல மாட்டாங்களா? இன்னொரு பேர் என்ன சொன்னால் செங்காய் நண்டு, கழி நண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, க்ளீன் பண்ண. கழி நண்டுலேயே அடுத்த ரகம் வேர் நண்டு. எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டை வந்து செங்காய் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து வேர் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான நண்டு கைஸ் இது. ஸோ பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. பாருங்கள் கைஸ், பாருங்கள், இது கன்சீவாக இருக்கா? ஓகே, அவ்வளோதான். ஓடு நல்லாயிருக்கு கைஸ், பாருங்கள். ஓகே, காமிங்க நண்டு கையில். சூப்பர் நண்டு. ஓகே, பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று இருக்கா? லாஸ்ட்டு 2 இருக்குது கைஸ். அது 2மே சின்ன சின்ன நண்டுங்க தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கிராமத்தில் உங்கள் ஊரில் இந்த நண்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கும். மீன், குறிப்பாக அந்த மீன் நண்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இந்த நண்டுக்கு வந்து, எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேர் நண்டுன்னு சொல்லுவாங்க, செங்காய் நண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை எல்லா ஓடுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஓடாக தான் இருக்குது, நண்டு ஓடு. இந்த நண்டோட விலை 100 ரூபா. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த நண்டு வந்து 100 ரூபாய்க்கு ஒர்த்தான நண்டா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட்டு ஒன்று. இதோட சைஸ் வந்து பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒத்த கொடுக்கு தான் இருக்குது. ஓகே, தளபதிக்கு ஒத்த கொடுக்கு தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன். இதெல்லாம் கன்சீவாக இருக்கா பாருங்கள் காய்ஸ். சின்ன நண்டு ஆனால் கன்சீவாக இருக்குது. ஓகே, க்ளீன். ஓகே, அவ்வளோதான் கைஸ், க்ளீன் பண்ணியாச்சு. இது வரைக்கும் காமி, அப்படியே எடுத்துக்காமி மொத்தமாக அப்படியே கையில் பாருங்கள். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா
ரூபாய்க்கு ஒர்த்தா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம் கைஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொடுக்கு மட்டும்தான். ஓகே, போட்டுரு. அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த நண்டோட ஓடு இருக்குங்களா, அந்த ஓடு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். பரவாயில்ல, அப்படியே காமி பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நண்டோட ஓடுகள். ஓகே, ஓடும் போட்டாச்சு. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நண்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா. ஓகே பாருங்கள் கைஸ், எல்லாமே நண்டு தான். கொடுக்குங்க. ஓகே, போட்டு ஸோ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து வறுவல் எதுவும் கிடையாது. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அருமையான நண்டு குழம்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு அருமையான நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. அப்படியே அந்த ஓடு அப்படியே தூக்கு பார்க்கும், அப்படியே திருப்பாமல் அப்படியே தூக்கு. பாருங்கள், நண்டு போடும்போது என்ன கலரில் இருந்தது, இப்போ என்ன கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், சும்மா சிவப்பு கலரில். ரீசன் என்னென்னா நல்லா குக் ஆகிட்டு குழம்பு. ஓகே, வேறு பீஸ் எடு பார்க்கணும். நண்டு ஏதாவது எடு, கொடுக்கு எதாவது வேணாலும் எடு. பாருங்கள் கைஸ், அப்படியே அந்த நண்டை ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது கொடுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு அருமையான கொடுக்கு இது. பாருங்கள் கைஸ், அப்படியே மொத்தமாக எடு பார்ப்போம். முட்டை போட்டிருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் நல்லா குக் ஆகிட்டு. இந்த சைடு அப்படியே எடு பார்ப்போம். அப்படியே பாருங்கள் கைஸ், ஓடு எவ்வளோ அட்டகாசமாக வந்து குக் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த ஓடு. பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.